கரூரில் வழங்கப்பட்ட அரசு வேலை செல்லாது. விஜய் அரசுக்கு விழுந்த மரண அடி. நீதிமன்றத்தில் நடந்த தரமான சம்பவம். மொத்த தாவேகாவும் கொத்தாக சிக்கிய சம்பவம். இதுதான் இன்னைக்கு இந்த நிமிஷத்துல ஒரு வைரல் செய்தியாகவும் ஒரு பிரேக்கிங் நியூஸாகவும் மாறி இருக்கு. இவங்களுடைய சுயலாபத்துக்காக கரூர்ல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நாங்க கருணையின் அடிப்படையில் அரசு வேலை வழங்குறோம். 41 பேர் நம்மளுடைய சொந்தங்கள், நம்மளுடைய தங்கச்சி, நம்மளுடைய அக்கா எல்லாம் உயிரிழந்துட்டாங்க இல்லையா? அதனால அவங்க குடும்பத்துக்கு நாங்க கருணை அடிப்படையில் அரசு வேலை வழங்குறோம்னு சொல்லி அந்த 41 குடும்பத்துல 31 குடும்பத்துக்கு அரசு வேலை வழங்கினாங்க. நீங்க கருணை அடிப்படையில் உங்க தனிப்பட்ட முறையில் செஞ்சுக்கோங்க. ஆனா அரசு வேலை வழங்குறதுக்கு உங்களுக்கு என்ன அதுக்கான அதிகாரம் இருக்குது? இங்க அரசு வேலைன்றது சாதாரணமா? அவன் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ படிச்சுக்கிட்டு இருக்கும்போது இவங்களுடைய சுய ஆதாயத்துக்காக இல்ல. இப்ப நம்ம என்ன கேட்கிறோம், இதே வேற ஒரு கட்சியில இது சம்பவம் நடந்திருக்குங்க. ஒரு அதிமுக கூட்டத்தில் போயிட்டு கூட்ட நெரிசல்ல ஒரு 30 பேர் இறந்துட்டாங்க. 31 குடும்பத்துக்கு கவர்மெண்ட் ஜாப் கொடுத்துருவீங்களா? ஒரு திமுக கூட்டத்தில் உயிரிழப்பு ஏற்பட்டுருச்சு. ஒரு பாஜக கூட்டத்துக்கு ஆள் வராது, அதை விட்டுருங்க. ஒரு திமுக கூட்டத்தில் உயிரிழப்பு ஏற்பட்டுருச்சு. அப்படிப்பட்டத்தில் மற்ற கட்சிகள் இது மாதிரி உயிரிழப்பு ஏற்பட்டா ஐயோ நம்ம அக்கா நம்மளுடைய தங்கச்சி அப்படின்னு நீங்க அரசு வேலை வழங்கிடுவீங்களா? அப்போ இங்க கருணை அடிப்படையில் நீங்க கொடுக்கல, உங்களுடைய சுயலாபத்துக்காக கொடுக்கப்பட்டது. அந்த கரூர்ல உங்க மேல ஒரு தீர்க்கப்படாத ஒரு கரை ஒண்ணு இருக்குது, அந்த அழிக்கப்படாத ஒரு கரை ஒண்ணு இருக்குது. அது காலத்துக்கு அழிக்க முடியாது. இவர் விட்டுட்டு போன விவரம் முதற்கொண்டு, நீங்க தாமதமா வந்தது முதற்கொண்டு இதை யாராலும் அழிக்கப்பட முடியாது. அதெல்லாம் மறக்கடிக்கிறதுக்காக அவங்களுக்கு நாங்க அரசு வேலை வழங்குறோம் அப்படின்னாங்க. நீதிமன்றத்தில் நடந்தது சம்பவம். இப்போ அண்ணன் தமிமுன் அன்சாரி அவர்களுடைய மனிதநேய ஜனநாயக கட்சி, அந்த கட்சியோட செயலாளர் இருக்கக்கூடிய சீனி முகமது, அதே மாதிரி நாம் தமிழருடைய மீனவர் பாசறை அமைப்பு, அந்த பிரிவை சேர்ந்த அந்த பொருளாளர் பொறுப்பில் இருக்கக்கூடிய திருமுருகன், இவங்க 2 பேர் தரப்புல இருந்தும் மதுரை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்யப்படுது. இது மாதிரி கரூர் கூட்ட நெரிசல்ல உயிரிழந்த குடும்பத்துக்கு அரசு வேலை வழங்கப்பட்டதுன்றது இது ஒரு முறையான அணுகுமுறை கிடையாது. அவங்களுக்கு இழப்பீடு வழங்கணும், தனிப்பட்ட முறையில் இழப்பீடு வழங்குங்க. ஆனா அரசு வேலை வழங்குறது எந்த வகையில நியாயம்? அதுக்கு அவங்க முன் வச்ச ஆர்குமெண்ட், அதுதான் ரொம்ப சூப்பரான மனுதாரர் தரப்புல முன் வச்ச ஆர்குமெண்ட் இருக்கு. ரொம்ப அருமையா முன் வச்சாங்க. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் 39 லட்சம் பேர் வேலையில்லா பட்டதாரிகள் இருக்கிறாங்க. அதாவது பட்டப்படிப்பு படிச்சு முறையான இன்னும் வேலை தேடிக்கிட்டோ வேலைக்கு விண்ணப்பிச்சோ 39 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. இந்த 39 லட்சம் பேர்ல 20 லட்சம் பேர் விண்ணப்பம் செஞ்சிருக்கிறாங்க. நாங்க ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு போனோம், டிஎன்பிஎஸ்சியில் எக்ஸாம் எழுதியோ அல்லது நாங்க இதுக்கடுத்து ஜாப் சேரணுங்கிறதுக்காகவோ விண்ணப்பித்த விண்ணப்பதாரர்களா மட்டுமே 20 லட்சம் பேர் இருக்கும்போது இந்த கூட்ட நெரிசல்ல ஒரு நடிகரை பார்க்க வந்தாங்க. ஒரு நடிகர், வேற என்ன இருக்கு சொல்லுங்க? அவர் அன்னைக்கு தேதிக்கு விஜய் முன்னாடி போலீஸ் சொல்லும் போது 1/2 கிலோமீட்டருக்கு முன்னாடியே அவர் மட்டும் வேனுக்கு மேலேயோ அல்லது அந்த லைட்டை போட்டுட்டு வந்திருந்தாலோ அங்கேயே பார்த்துட்டு அங்கேயே திரும்பி போயிருப்பான். நம்ம அடிக்கடி வீடியோவில் சொல்ற மாதிரி அங்க வந்த கூட்டம் எல்லாம் இவருக்கும் 2 கைதா இருக்குதா, இவருக்கும் 2 கால் தான் இருக்குதா, இவரும் மனுஷன் தானா அப்படின்ற பாக்குறதுக்கு தான் வந்த ஒரு கூட்டம். சினிமா சீரழிஞ்ச ஒரு கூட்டம். அப்ப இவர் முன்னாடியே வேனுக்கு மேல ஏறி இருந்தா இந்த கூட்ட நெரிசல் ஏற்பட்டிருக்காது. ஆனா இவர் ஹீரோ என்ட்ரி கொடுக்கறதுக்காக அங்கெல்லாம் வேன்ல ஏற மாட்டேன், கரெக்டா ஸ்பாட்டுக்கு போய் போலீஸ் தடுக்கிறாங்க. சார் கூட்டம் ரொம்ப அதிகமா இருக்கு சார், இங்கேயே முடிச்சீங்கன்னா பிரச்சனை இல்லை சார் அப்படின்னும் போது இல்ல நான் உள்ளதான் போன்னு சொல்லி கூட்டத்தை பொத்துக்கிட்டு உள்ள போனதால தான் ஏற்கனவே அங்க இருந்த கூட்டம், பின்னாடி இந்த தள்ளப்பட்ட கூட்டம் எல்லாம் சேர்ந்து இந்த இவ்வளவு பெரிய விபத்து ஏற்பட்டது. அதையும் விட்டுட்டு ஓடிட்டாங்க. அப்ப அந்த அடிப்படையில இன்னைக்கு நீதிமன்றத்துல அரசு தரப்பு வழக்கறிஞர் அவங்க முன்வைக்கக்கூடிய வாதம் என்னன்னா, இந்த மாதிரி அவங்களுக்கு வேலை கொடுக்கப்பட்டது, கருணை அடிப்படையில் வேலை கொடுக்கப்பட்டதுங்கிறது அரசுடைய கொள்கை முடிவு. அரசியல் சாசனத்துக்கு உட்பட்டு அரசியல் சாசனம் என்னென்ன வழிமுறைகள் சொல்லப்பட்டிருக்குதோ, சுப்ரீம் கோர்ட்ல இந்த கேஸ்ல இதுக்காக வேலை கொடுக்கப்பட்டிருக்கு, நம்ம தமிழ்நாடு அரசியல்ல இந்த கேஸ்ல இதுக்கான வேலை வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த அடிப்படையில் அரசுடைய ஒரு கொள்கை முடிவா நாங்க ஏற்றிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி, இது அரசுடைய கொள்கை முடிவு. எது கொள்கை முடிவு? ஒரு நடிகரை பார்க்க வர்றதுக்காக ஒரு கூட்டம் உயிரிழக்கும், அந்த கூட்டத்துக்கு அரசு வேலை வழங்குறது கொள்கை முடிவா. இவங்களுடைய கொள்கையை பார்த்தா தான் நம்ம அந்த கோளாறுகளை கண்டுபிடிக்க முடியும். இப்போ இதே தாவேக்கு ஆட்சி அமைஞ்சதுக்கு பிறகு திருவள்ளூர்ல அமோனியா கசிவு ஏற்பட்டு 18 பேர் உயிரிழந்தாங்க. 18 பேருமே பெண்கள். நீங்க உண்மையான கருணை அடிப்படையில் வேலை வாய்ப்பு வழங்குறா இருந்தா அந்த 18 குடும்பம் இருக்கு இல்லையா, உயிரிழந்து எங்கேயோ இருந்து வேலை தேடி வந்து இந்த மாநிலத்தை வந்து பொழைச்சிக்கிறலாம், நம்ம ஊர்ல தான் பொழைக்க வழியிலன்னு சொல்லி இந்த தமிழ்நாடு நம்பி வந்தாங்க இல்லையா, இங்க வந்து உங்களுடைய தொழில்துறை அமைச்சர் முகமது பர்வேஸ் அவர் தனக்கான வேலையை செய்யாம போய் தியேட்டர்ல போய் கண்ணீர் சிந்தி அழுதுகிட்டு இருக்கிறார்ல, அவர் தன்னுடைய துறை சார்ந்த வேலையை ஒழுங்கா பார்த்திருந்தாருன்னா இவ்வளவு பெரிய விபத்து ஏற்பட்டிருக்காது. அப்போ உங்களுடைய கோளாறு, அப்ப அங்க பெரிய வாயு கசிவு, அமோனியா கசிவு ஏற்பட்டு 18 குடும்பம் உயிரிழந்துச்சு. அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்திருந்தா அரசுடைய கொள்கை முடிவுன்னு சொல்லியிருந்தா ஒரு நியாயம் இருக்குது. ஏன்னா அவன் வேலை தேடி பொழப்ப தேடி தன்னோட குடும்பம் காப்பாற்றப்படணும், என் பொண்டாட்டி நல்லா இருக்கணும், என் புள்ள நல்லா இருக்கணும்னு சொல்லி தான் கஷ்டப்பட்டு வேலை தேடி வரான்.
அப்ப தன்னோட குடும்பத்தை காப்பாற்ற வர்றதுக்கு ஒருத்தனுக்காக நீங்க அதுக்காக அரசு வேலை கொடுத்துருதா? அதுல ஒரு நியாயம் இருக்குது. இதே மாதிரி இப்ப சமீபத்தில் நடந்த ஒரு மீனவர் எடுத்துக்கிட்டுமே, மீனவர் போய் கடலுக்கு போய் மீன் பிடிக்க போறாங்க. அங்க இலங்கை ராணுவத்தால அநியாயமா சுட்டுக் கொல்லப்படுறாங்க. அப்ப தன்னோட குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்காக அந்நிய நாட்டால் சுட்டுக் கொல்லப்படுறான். அவன் குடும்பத்துக்கு ஒரு அரசு வேலை கொடுத்தா ஒரு நியாயம் இருக்குது. இப்ப பொதுவாவே அரசு வேலை இது மாதிரியான விபத்துல பாதிக்கப்பட்டவங்களுக்கு அரசு வேலை எங்க கொடுக்கப்படுவாங்க? இப்போ உதாரணத்துக்கு சாத்தாங்குளை லாக்அப் மர்டர் நடந்தது. அங்க ஃபெனிக்ஸ் ஜெயராஜ் அவங்க படுகொலை செய்யப்பட்ட பிறகு அந்த குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு அரசு வேலை வழங்கப்பட்டது. ஏன்னா இங்க ஒரு காவல்துறை சார்பில் இவ்வளவு பெரிய அராஜகம் நடத்தப்பட்டதால அதுக்கு அந்த ஒரு குடும்பம் அங்க இழந்திருக்குது. அதுக்காக அந்த இழப்பீடு கொடுத்தா ஒரு நியாயம். லீலாவதி படுகொலை 1997 கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த தோழர் லீலாவதி அன்னைக்கு தேதிக்கு தான் பெண்களுக்கு தேர்தலில் 33% பங்கு இருக்கு அப்படின்ற உரிமை வந்த பிறகு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் தோழர் லீலாவதி 1996 மதுரையில் நின்று ஒரு மாமன்ற உறுப்பினராக ஒரு கவுன்சிலராக ஜெயிக்கிறாங்க. அப்ப அன்னைக்கு தேதியில ஒரு தண்ணீர் மாஃபியா நடந்தது. திமுகவை சேர்ந்த ஒரு குரூப் தண்ணீர் மாஃபியா பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அந்த குரூப் எதிர்த்து தான் லீலாவதி ஜெயிக்கிறாங்க. ஜெயிச்ச பிறகு தண்ணீரை பணம் கொடுத்து விற்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கும்போது இவங்க மாமன்ற உறுப்பினராக ஒரு கவுன்சிலராக வந்த பிறகு தனக்கான அதிகாரத்தை பயன்படுத்தி மக்களுக்கு இலவச தண்ணீர் கிடைக்கிறதுக்கான ஏற்பாடை தோழர் லீலாவதி செய்யறாங்க. இது அந்த கும்பலால தாங்கிக்க முடியல. ஆல்ரெடி அந்த திமுகவை சேர்ந்த நபர்கள் லீலாவதி கிட்ட தேர்தலில் தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க. இப்போ அவங்க தொழிலையும் கை வச்சிட்டாங்களே, நம்ம தண்ணீர் மாஃபியா பண்ணிட்டு இருந்தோம், இதுலயும் கை வச்சிட்டாங்களே அப்படின்னு தெரிஞ்ச உடனே லீலாவதியை நடு ரோட்ல கடை வீதியில ஓட வச்சு படுகொலை செய்யப்பட்டாங்க. அப்ப அந்த குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டது. லீலாவதி அவருடைய குடும்பம், ஏன்னா ஒரு மாமன்ற உறுப்பினர், அவங்களுடைய குடும்பத்துக்கு கருணை அடிப்படையில் அரசு வேலைங்க வழங்கப்பட்டது. இது ஒரு லாஜிக், ஒரு நியாயமான ஒரு விஷயம். அதே மாதிரி ஒரு எக்ஸ் சர்வீஸ்மேன் அவங்களுடைய குடும்பம், ஏன்னா ஒருத்தர் சர்வீஸ்ல இருக்கிறாங்க, அவங்க குடும்பத்துக்கு ஒரு அரசு இழப்பீடா ஒரு வேலை கொடுக்கறது நியாயம். ஒரு மின்சாரத்துறையில இருப்பாங்க, மின்சார மக்களுக்கான பணியை செய்யறாங்க, அப்ப அங்க வேலை செஞ்சிருக்கோம் கரண்ட் ஷாக் அடிச்சு இறந்து போயிடுறாங்க. தீயணைப்பு துறையில இருப்பாங்க, அவங்க மக்களோட உயிரை காப்பாத்துறதுக்காக தீயணைப்பு துறையில போவாங்க, அங்க இவங்களுக்கு ஏதோ விபத்து ஏற்பட்டு இறந்து போயிருவாங்க. அப்ப அவங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு அரசு வேலை வழங்குறதுன்றது இது ஒரு நியாயமான விஷயம். அல்லது அரசு வேலை வேற எங்க வழங்கப்படும்னா, ஒரு சாதிய படுகொலை நடக்குது எஸ்சி எஸ்டி ஆக்ட் அடிப்படையில். சமீபத்தில் கூட மேலவளவு கலவரம், அங்க ஒரு பஞ்சாயத்து தலைவர் படுகொலை செய்யப்பட்டாரு. அப்ப அந்த அடிப்படையில் அவங்களுக்கு அந்த பஞ்சாயத்து தலைவரோட குடும்பத்துக்கு வேலை வாய்ப்பு வழங்கப்பட்டது. கோயம்புத்தூர் குண்டுவெடிப்பு, அங்க யாரெல்லாம் உயிரிழந்தாங்களோ அவங்க குடும்பத்துக்கு. இப்படி யதார்த்தமா பாதிக்கப்பட்டாலோ அல்லது அவங்க அரசு பணியில மக்களுக்கான பணியை செய்யும் போதோ தன்னுடைய குடும்பத்துக்காக போகும்போது இப்படி அவங்களுக்கு அரசு வேலை வழங்கினா ஒரு நியாயம் இருக்குது. அது கருணைன்னு சொல்லலாம். உங்க கூட்டத்தில் வந்து கருணையா? ஒரு நடிகனை பார்க்க வர்றதுக்காக வந்த கூட்டம். அப்ப இவங்களுக்கு நீங்க அரசு வேலை வழங்குறது எந்த வகையில் நியாயம்? அதனாலதான் அந்த இடத்துல நீதிபதி, இந்த வழக்கு விசாரிக்கக்கூடிய நீதிபதி கேட்டார், ஒரு நியாயமான கேள்வி கேட்டாரு. ஐயா, சமீபத்தில் சிவகாசியில பட்டாசாலையில விபத்து ஏற்பட்டுச்சு. பட்டாசாலையில விபத்து ஏற்பட்டு பல தொழிலாளர்கள் இறந்து போறாங்க. அந்த தொழிலாளர்களுக்கு நீங்க கருணை அடிப்படையில் அரசு வேலை வழங்குனீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி. இந்த தாவேக்காவுடைய அரசு தரப்பு வழக்கறிஞரால எந்த ஒரு பதிலுமே சொல்ல முடியல. ஏன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, சிவகாசியில அந்த பட்டாசு தொழிற்சாலை விபத்துன்றது நம்ம சாதாரணமா சொல்றோம். அந்த பட்டாசு தொழிலாளர்களுடைய அவங்களுடைய வேலையை போய் பார்த்தீங்கன்னா உடம்பெல்லாம் அந்த மருந்து இருக்கும், இந்த பட்டாசு மருந்து உடம்பெல்லாம் பூசப்பட்ட, அவ்வளவு பார்க்கும் போதே பரிதாபமா இருக்கும் அவங்கள பார்க்கறதுக்கு. அந்த இடத்துல ஒரு விபத்து ஏற்பட்டுச்சுன்னா அவங்க அப்படியே அங்க எப்படி பட்டாசாலை வெடிச்சு செதறதோ அந்த மாதிரி இவங்க எரிஞ்சு சாவுவாங்க. அந்த பட்டாசையோட மருந்து உடம்பு முழுக்க இருக்கிறதால அது உடம்பெல்லாம் வெந்து போய் சாவுவாங்க. தான் குடும்பத்தை காப்பாற்றணும், என் புள்ள நல்லா இருக்கணும், என் புள்ள நல்லா படிக்கணும் அப்படின்றக்காக குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக உயிரிழக்கிறான் பாருங்க. அவனுக்கெல்லாம் உங்களுக்கு கருணை வரல, அவனுக்கு அரசு வேலை கொடுக்க மனசு வரல. ஆனா நடிகனை பார்க்கறதுக்கு போய் ஒருத்தன் போய் உயிரிழப்பான், அவங்க குடும்பத்துக்கு போய் நீங்க அரசு வேலை வழங்குறதுங்கிறது இங்க காத்திருக்கக்கூடிய பல பேருக்கு செய்யக்கூடிய துரோகம் தான் சொல்லணும். ஏன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்காக அவன் காலம் முழுக்க படிச்சு அதுக்காக அவன் ப்ரிப்பேர் பண்ணி எங்கேயுமே ஒரு நல்லது கெட்ட நிகழ்ச்சி கலந்துக்க மாட்டான். வெறும் அரை மார்க்ல அரசு வேலை வாய்ப்பு இழந்த இளைஞர்கள் இங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இப்படி எல்லாம் பண்ணும்போது இது மாதிரி போய் அரசு கூட்டத்தை இந்த மாதிரி ஒரு கட்சி நிகழ்ச்சி ஒரு நடிகரை பார்க்கறதுக்கு போய் உயிரிழந்தா போய் அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறீங்கன்னா இங்க பல பேருக்கு செய்ய வேண்டிய துரோகம் ஆயிரும், பல பேருக்கு செய்யக்கூடிய அநீதி ஆயிரும். அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டது. நீங்க அவங்களுக்கு இழப்பீடு கொடுக்குறீங்களா? தாராளமா கொடுங்க. அன்னைக்கு திமுக அரசு அவங்களுக்கு இழப்பீடு கொடுக்கப்பட்டது. தாவேக்கா உங்களுடைய தரப்புல தனிப்பட்ட முறையில் 20 லட்சம் கொடுத்தீங்க. இதெல்லாம் கொடுத்தீங்களே, அரசு வேலை வழங்குறதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது. அதனால அரசு வேலை வழங்க சொல்லி ஒரு ஆணை கொடுத்தீங்க இல்லையா, முதலமைச்சர் விஜய் ஒரு ஆணை கொடுத்தார் இல்லையா, அந்த ஆணை செல்லாது அப்படின்னு சொல்லி மதுரை உயர்நீதிமன்றம் ஒரு அழகான ஒரு தீர்ப்பை கொடுத்துறாங்க. உண்மையால வரலாற்றில் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு தீர்ப்புன்னு சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு தாவேக்கா கட்சி கூட்டத்தில் ஒரு நெரிசல் ஏற்பட்டுருச்சு, அன்னைக்கு அவங்களுக்கு அரசு வேலை கொடுத்துருச்சுன்னா இது அப்படியே வாழையா போயிடும். அடுத்து வரக்கூடிய எந்த கட்சி இங்க ஆட்சிக்கு வந்தாலும் எல்லாரும் இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா இன்னைக்கு தேதிக்கே கட்சிக்காரங்களோட மனநிலை என்ன மத்தமாச்சு, நம்ம கஷ்டப்பட்டு இங்க மக்களுக்கான பல திட்டங்களை உருவாக்குறோம். நான் முதல்வன்,
தமிழ் புதல்வன், இங்க இல்லம் தேடி கல்வி, மக்களை தேடி மருத்துவம், இது மாதிரியான பல திட்டங்களை கொண்டு வந்தாலும் இதெல்லாம் மறந்து போய் ஒரு சினிமா மோகம், ஒரு ரீல்ஸ், இதை பார்த்து நீங்க ஓட்டு போடுறாங்களே, அப்ப நம்மளும் அந்த ரீல்ஸ் அடிப்படை இந்த மாதிரி நலத்திட்டங்களை எல்லாம் தூக்கி குப்பையில போடு, நம்மளும் அந்த ரீல்ஸ் அடிப்படையில் வந்துருவோம் அப்படின்னு நாளைக்கு எல்லா அரசியல் தலைவர்களும் நினைச்சு இப்படி ரீல்ஸ் அடிப்படையில் வராங்க. அந்த ரீல்ஸை பார்த்து பல கூட்டம் சேருது, ஒரு கட்சிக்காக ஒரு கூட்டம் சேருது, அங்கேயும் ஒரு இந்த மாதிரியான கூட்ட நெரிசல் ஏற்படுதுன்னா அப்போ ஒவ்வொரு கட்சி என்ன செய்வாங்க, என் கட்சியில உயிரிழந்து 40 பேர் உயிரிழந்தானா இந்த அவனுக்கு அரசு வேலை, இந்த கட்சியில ஒரு 10 பேர் இழந்தானா அவனுக்கு அரசு வேலைன்னா, அப்ப இங்க அரசு வேலைக்காக இங்க வாழ்க்கையை கனவா வச்சுக்கிட்டு இருக்கிறானே அவனோட நிலைமெல்லாம் என்ன ஆகிறது அப்படிங்கிறதுக்காக இந்த தீர்ப்பு அப்படிங்கிறது ரொம்பவே நியாயமான தீர்ப்பு. நீங்க உண்மையாலே பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீங்க அரசு வேலை வழங்கணும்னா சிவகாசியில உயிரிழக்கவன் மீனவர்கள் இந்த மாதிரி பல அப்பாவி தொழிலாளர்கள் நீங்க வேலை வாய்ப்பு கொடுத்துட்டு அதுக்கடுத்து இவங்களுக்கு கொடுத்தா நியாயம். ஆனா அந்த மாதிரியான பாதிக்கப்பட்டவங்க நீங்க கொடுக்க மாட்டீங்க, உங்களுடைய கட்சிக்கு நிகழ்ச்சிக்காக வந்தவங்க மட்டும் குறிப்பிட்டீங்கன்னா இது செல்லாது அப்படின்றத அறிவிச்சாங்க. அதே இடத்துல டிஎன்பிஎஸ்சி கிட்டே கேள்வி கேட்கப்படுது, அதாவது அரசு தேர்வு அந்த பணி தேர்வு எடுக்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி அவங்க கிட்ட கேள்வி கேட்கப்படுது, இதுல உங்களுடைய கருத்து என்ன, உங்களுடைய ஆர்குமெண்ட் என்ன அப்படின்னு நீதிபதி கேட்கும்போது, ஐயா நாங்க இந்த விளையாட்டுக்கே வரலங்கய்யா, நாங்க வேடிக்கை பார்க்க தான் வந்தோம் அப்படிங்கிற மாதிரி, இதுல எங்களுடைய தரப்பு எங்களுடைய பங்களிப்பு இதுல எதுவுமே இல்லை, நாங்க இதுல எதுவுமே சொல்லல அப்படின்னு சொல்லி டிஎன்பிஎஸ்சி அங்கிருந்து நிலவிட்டாங்க. அப்போ ஒட்டுமொத்தத்துல இவங்களுடைய சுய ஆதாயத்துக்காக கொடுக்கப்பட்ட இந்த வேலை அப்படிங்கிறது, இந்த பணிங்கிறது இது செல்லாது அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் ஒரு தரமான இடியை இன்னைக்கு இறக்கிருக்கிறாங்க. ஏன்னா இவங்க செய்யறது எல்லாமே இவங்களுடைய சுயலாபம் மட்டும்தான். இவர் ஆட்சி பொறுப்புக்கு வந்தார் இல்லையா, ஆட்சி பொறுப்புக்கு வந்தாலும் ஜோசியக்காரனுக்கு அங்க அரசு பொறுப்பை கொடுத்தாரு, முதலமைச்சரோட தனி ஆலோசகர் அப்படின்ற பொறுப்பை ஒரு ஜோசியக்காரனுக்கு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் கடுமையான விமர்சனம் வந்ததுக்கு பிறகு அந்த பணி ஆணை கொடுத்ததை ரத்து செஞ்சிருந்தாங்க. இன்னைக்கு முதலமைச்சருடைய அலுவலகம் காலங்காலமா ஒரு நம்ம மரபா இங்க தலைமை செயலகத்தில் இயங்கிட்டு இருக்கும் போது, இல்ல இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, ஜோசியக்காரன் 10வது மாடியில சொல்லிட்டாரு, அதனால 10வது மாடியில முதலமைச்சரோட ஆபீஸை ஷிஃப்ட் பண்றோம் அப்படின்ற பேர்ல இன்னைக்கு ஆபீஸை ஷிஃப்ட் பண்ணக்கூடிய வேலையில வேகமா இறங்கி வச்சிருக்காங்க. என்னன்னா இப்ப அங்க களத்துல இருந்து வந்திருக்கக்கூடிய சில தகவல்கள் என்னன்னா, முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய வீடு பனையூருடைய அவருடைய வீடா இருக்கட்டும், நீலாங்கருடைய வீடா இருக்கட்டும், இதெல்லாம் கடல் மார்க்கமா இருக்கு, கடலை பார்த்த மாதிரி இருக்கு. ஆனா தலைமைச் செயலகத்தில் இப்ப இத்தனை நாளா ஜெயலலிதா எந்த இடத்துல உட்கார்ந்தாங்களோ, மு.க. ஸ்டாலின் எந்த இடத்துல உட்கார்ந்தாங்களோ, இதெல்லாம் கடலை பார்த்த மாதிரி இல்ல. நாமக்கல் கவிஞர் மாளிகை அது பக்கத்து பில்டிங் தான், அந்த 10வது மாடிங்கிறது அது கடலை பார்த்த மாதிரி இருக்கு. உங்க பனையூர் வீடு நீலாங்கரை வீடு எப்படி கடலை பார்த்துருக்கிறதால நீங்க சினிமாவோட உச்சத்துல கேரியரோட உச்சத்துல நீங்க மேல உட்கார்ந்து இருக்கிறீங்களோ, அந்த மாதிரி முதலமைச்சருடைய ஆபீஸும் கடலை பார்த்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க அரசியலோட உச்சத்துக்கு போயிருவீங்க, உங்களை யாராலையும் அரசியல் இருந்து அசைக்க முடியாது, அடுத்த பிரதம மந்திரி நீங்க தான், கூடிய சீக்கிரமே நீங்க 10வது மாடியை 20வது மாடியை ஆக்கி அந்த கடலை பார்த்தீங்கன்னா நீங்க தான் அடுத்த அமெரிக்க ஜனாதிபதி அப்படின்னு சொல்லி ஜோசியக்காரன் சொன்னதால இப்படி முதலமைச்சருடைய அலுவலகத்தை 10வது மாடிக்கு ஷிஃப்ட் பண்ணக்கூடிய வேலைகள் செய்யறாங்கன்னு சொல்லி இப்ப களத்துல இருந்து பல்வேறுபட்ட தகவல்கள் வந்துட்டு இருக்குது. அப்ப எல்லாமே இவங்களுடைய சுயலாபம் தான். பெரியார கட்சியோடைய கொள்கை தலைவராக நாங்கள் ஏத்துக்கிட்டோம் அப்படிங்கிறதெல்லாம் சும்மா எல்லாம் வாய் ஜவடால் மட்டும்தான். அதுக்கும் பெரியாருக்கும் இவங்களுக்கும் துளி அளவு சம்பந்தம் இல்லை. பெரியார்லாம் இன்னைக்கு இருந்தா தடியை தூக்கி அடிப்பார் போல இருக்குது. அப்பேற்பட்ட ஜோசியக்கார மனநிலையில இன்னைக்கு வாழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில எல்லாமே இவங்களுடைய சுயநலம் தான். இவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் முழுக்க இவங்களுடைய சுயநலம் சார்ந்து செயல்படுறதால இன்னைக்கு நீதிமன்றம் அந்த சுயநலத்திற்கு ஒரு சம்மட்டி அடி கொடுத்துருக்குது. உங்களுடைய சுயநலத்துக்கெல்லாம் இது மாதிரிலாம் அரசு பணியெல்லாம் வழங்க முடியாது, அப்படி கொடுத்தா அது காலங்காலமான நடைமுறையா மாறிடும் அப்படி சொல்லி ஒரு தரமான தீர்ப்பு இன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதால வருங்காலம் பாதுகாக்கப்பட்டிருக்கு. இங்க கஷ்டப்பட்டு படிக்கக்கூடிய இளைஞர்களுடைய வாழ்வாதாரம் பாதுகாக்கப்பட்டிருக்கு அப்படின்றத சொல்லலாம். இந்த நடந்திருக்கக்கூடிய நீதிமன்றத்தில் நடந்தக்கூடிய இந்த சம்பவம் பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம்.